ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம லட்டு பண்ணுறதுக்கு பூந்தி ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா லட்டு பண்ணுவோம். ஆனால் இந்த லட்டு நம்ம பூந்தி பண்ண தேவையில்ல, பூந்தி கரண்டி எதுவுமே தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதனால் வீடியோவை முதல்லேருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம லட்டு கடலை மாவை கரைச்சி அதில் பூந்தி பண்ணிட்டு பண்ணுவோம். இந்த லட்டு நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சு அதை அரைச்சி பண்ணணும். அதுக்காக மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துடணும். ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. வடிகட்டி எடுத்துட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. 1-2 பருப்பு முழுசாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பருப்பு முழுசாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச மாவை பக்கோடா போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இந்த பக்கோடாவோட கலர் மாறக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக ஆகிற வரை ஃப்ரை பண்ணக்கூடாது. அதே சமயம் மாவு நல்லா வேகணும். அதனால் எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவு எல்லாத்தையும் நான் பக்கோடாவாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த பக்கோடாவோட கலர் மாறலை. அதே சமயம் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, கிறிஸ்பியாகவும் இல்லை. இந்த மாதிரி பக்குவத்தில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ரவை பக்குவத்துக்கு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடராக பண்ண வேண்டாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. கூடவே வாசனைக்கு 5 ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க. இப்போ இதையும் மிக்சியில் நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் 1 கப் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ இந்த 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரை அளந்தால் அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு பாகு ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு பாகோட பதம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நீங்கள் பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கரண்டியில் லைட்டாக அந்த சர்க்கரை பாகை எடுத்துட்டு உங்கள் விரலால் அதை தொட்டு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு கம்பி மாதிரி வரணும், ஒரு நூல் மாதிரி வரணும். இதுதான் ஒரு கம்பி பதம். இப்போ நம்மளோட சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நான் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இல்லை ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே இது கூட போட்டுருங்க. இதில் போட்டுட்டு உடனே என்ன பண்ணுங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை பாகோட நீங்கள் கலக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை கலந்துக்குவோங்க. கொஞ்சம் நல்லா அந்த பாகெல்லாம் உறிஞ்சி திக்காகி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காய் தூளை அது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதை தனியாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் பொன்னிறம் வர்றது வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்கள் திராட்சை போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா பொன்னிறம் வந்ததும் அதை எடுத்து அப்படியே இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா கலந்துட்டு இது கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது லட்டு பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஆற விட வேண்டாம். உங்களுக்கு லட்டு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை எடுத்துட்டு நல்லா கையில் வச்சு டைட்டாக உருட்டிக்கோங்க. இந்த 1 கப் கடலைப்பருப்பில் ஒரு 7லேருந்து 8 லட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பூந்தி லட்டு ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான லட்டு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிருச்சு. இனி லட்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்காக பூந்தி கரண்டி தேடிட்டு கஷ்டப்பட்டு பூந்தி பொரிச்சிட்ருக்க தேவையே இல்லை. இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு லட்டு பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த லட்டை நீங்கள் ஒரு 2லேருந்து 3 நாள் வரை வெளியில் வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் பண்ணாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.